விஜயும் காவேரி வந்து ஃபேஷன் ஷோவில் வந்து கலந்துக்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து ஜட்ஜும் கூட வந்து உட்காடுறாங்க. அப்போ ஸ்பான்சராக வந்து விஜயோட கம்பெனி கலந்துக்கிறதால விஜயும் காவேரி அங்கே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம குமரனும் வந்து கங்காவும் வந்து அங்கே வந்து ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு செமையாக வந்து கலந்துக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம நிவின் வந்து வராரு. நிவின் பார்த்துட்டு வந்து குமரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூப்பர்ப்பா, செமையாக பண்ணுறீங்கண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜும் பண்ணிகிட்ருக்காரு. நிவினை வந்து காவேரி வந்து பார்த்துடுறாங்க. காவேரி பார்த்தோன்னே நம்ம விஜயும் பார்த்துடுறாரு. விஜய் பார்த்துட்டு நிவினை வந்து பேசுகிறாரு. எப்படி இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா இருக்கேன். இங்கே எப்படி அப்படின்னோடனே இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட கம்பெனியும் இதில் வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படின்னா எங்கே நம்ம விஜயோட கம்பெனியும் இருக்குல்ல, விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், அண்ணனும் இங்கே ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிறாரு அப்படின்னு நானும் பார்த்தேன். பரவாயில்லையே, இவ்வளோ தூரம் வந்து இங்கே கலந்துக்கிறது பெரிய விஷயந்தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க எங்கள் கூட வந்து கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு நிவினை. இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே காவேரி வந்து பார்க்குறாங்க. நிவினை வந்து கூட்டிகிட்டு வரதை வாங்க ப்ரோ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்து அவர் பக்கத்துலேயே வந்து உட்கார வைக்கிறாரு. காவேரி பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி வந்து அமைதியாக இருக்காங்க. அடுத்து வந்து ஏன் 2 பேரும் பேச மாட்டிங்களா, 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தானே, முன்னாடி பேசினால அப்படின்னோடனே பேசுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன பேசுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து காவேரி வந்து பார்க்குறாங்க. சரி 2 பேரும் பேசிட்டுங்க, இதோ வர வேணும்னே வந்து விஜய் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து கிளம்பி போகிறாரு. உடனே வந்து நிவினை பார்த்துட்டு எப்படி இருக்க காவேரி அப்படின்னோடனே நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே எப்படி நீங்கள் அப்படின்னோடனே இந்த மாதிரி ஃப்ரெண்டோட நிகழ்ச்சிக்காக கலந்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியில் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு நேராக வந்து விஜய் பார்க்க போகிறாங்க. ஏன் நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா தான் வந்தேன் அப்படி சொல்லி. நீங்கள் சும்மா வந்தீங்களோ ஏன் வந்தீங்களோ, நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார், நம்புறப்ப இங்கே சண்டை போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்க, அதனால் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே, பார்ட்டி வந்து நல்லபடி நடக்குது, எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் ஷோ வந்து வைக்கிறாங்க. ஃபேஷன் ஷோவில் அவங்க 2 பேரும் வந்து அக்காவும் வந்து அவங்க மாமாவையும் கலந்துக்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் வந்து யாருக்கு வந்து ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கும்போது கரெக்டாக கங்காவுக்கும் வந்து நம்ம குமரனும் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸும் கிடைக்குது. அதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஓடி போய் வந்து 2 பேருக்குமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே, பார்ட்டியில் வந்து எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேணுமே விஜய் வந்து கூட வந்து க்ளோஸாக வந்து மூவ் பண்ணுறாங்க. காவேரி நிவினை வந்து பார்த்து அப்படியே வந்து க்ளோஸாக வந்து டான்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து காவேரி வந்து நெருக்கம் காட்டுறாங்க. நம்ம வந்து விஜய் கூட விஜய் தள்ளி போகிறாரு. அவரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து விஜய் கூட நெருங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க காவேரி. இது எல்லாத்தையும் பார்க்குற நிவின் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அவரால் பார்க்கவே முடியல. குமரன் வந்து என்ன நிவின் சைலண்ட்டாக இருக்க, நீயும் போயிட்டு இதெல்லாம் கலந்துக்கலாம்ல, அப்படி உனக்கு தான் நல்ல பழக்கம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தான் எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. காவேரி பற்றி எவ்வளோ சந்தோஷமாக மாப்பிள்ளை கூட வந்து டான்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பற்றியா அப்படின்னா, ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அவள் சந்தோஷம் தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ வந்து இங்கே கலந்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சரி நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் அழகாக ஃபேஷன் ஷோவில் இவ்வளோ அழகாக வந்து பண்ணீங்க அப்படின்னோடனே, நான் எங்கே பண்ணேன், எதுவும் நடக்க சொன்னாங்க நடந்தேன், ஆனால் ப்ரைஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலப்பா, இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன நீங்கள் தனியாக வந்து எல்லாமே இப்போ ஆர்டர்லாம் வாங்கிடுவீங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, இதுக்கப்புறம் முன்னேற்றம் தானே அண்ணா உங்களுக்கு அப்படி சொன்னோன்னே, ஆமாப்பா அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு குமரன். உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, எல்லாம் பேப்பரில் பார்த்து அப்ளை பண்ணோம், ஆனால் அப்ளை பண்ணோன்னே எங்களை எப்படி செலெக்ஷன் பண்ணாங்கன்னு தான் தெரில அப்படின்னோடனே, எனக்கு தெரியும்ண்ணே அப்படின்னோடனே, இதுக்கெல்லாம் யார் காரணம், காவேரி தான், வேறு யார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம குமரன்.